ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டின்னருக்கு வந்து ஒரு பாஸ்தா டிஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் இடையில வந்து இந்த டொமேட்டோ ஃபெட்டா பேக்டு ஃபெட்டா பாஸ்தா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ இது வந்து அதுலேயே வந்து சிமிலர் தான். ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி ஃபெட்டா சீஸுக்கு பதில் ரிகாட்டா சீஸ் யூஸ் பண்ணுறோம். ரிகாட்டா சீஸ் நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். ரிகாட்டா சீஸ் பண்ணுறதுக்கு வெறும் பாலும் எலுமிச்சைப்பழ ஜூஸும் போதும். ஸோ நான் வந்து ஹோம்மேட் ரிகாட்டா சீஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். இதோட ரெசிபி லிங்க் கீழே கொடுக்குறேன். பட் உங்களுக்கு வந்து சிம்பிளாட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். பாலை வந்து காய்ச்சுங்க, ஃபுல் பாயில் வரக்கூடாது. ஒரு லேஸாக ஒரு சிம்மரிங் ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆகும். அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துடணும். அதை வடிகட்டிட்டு கிடைக்கக்கூடிய அந்த திக்கான மில்க் சாலிட் தான் இந்த ரிகாட்டா சீஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சிடுங்க. இது நமக்கு கடைசி தான் தேவை. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வேணுன்னா கீழே கொடுக்குறேன். ஒரு 5 தக்காளி வச்சுருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிள். நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த அந்த வீட் பாஸ்தா ஃபெட்டுச்சீனிங்கிறது. நீங்கள் வந்து எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட உள்ள மேக்ரோனி, பென்னே பாஸ்தா, ஸ்பெகெத்தி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் என்கிட்ட இந்த இது வந்து என்ன சொல்கிறதுக்கு ஆர்டிஸ்னல் பாஸ்தா மாதிரி, அதாவது ஹேண்ட்மேடு பாஸ்தா மாதிரி உள்ளது. இது என்கிட்ட இருக்கா, அதனால இதை வந்து யூஸ் பண்ணணும். அதனால நான் இதை வந்து தண்ணியில் போட்டு இது நியர்லி ஒரு 12 மினிட்ஸ் குக் ஆகணும். ஸோ அதனால் இதை நான் குக் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கடையில் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ ஒரு பேக்கிங் டிஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அடுப்பே தேவையில்லை. பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அடுப்பு தேவை. மற்றபடி இதை நம்ம வந்து அவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் க்யூபாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தக்காளியை வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் போட்டுருங்க. நம்மளோட கார்லிக்கையும் அதே பேக்கிங் டிஷ்ஷில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ. அதுக்கப்புறம் பார்ஸ்லே வந்து ட்ரைடு பார்ஸ்லே என்கிட்ட இருக்குது. அது ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல குட் குவாலிட்டி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த பாஸ்தாக்கெல்லாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா சால்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இதே இது நீங்கள் வந்து ஃபெட்டா சீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளாக் ஃபெட்டா சீஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன். பட் ரிகாட்டா சீஸ்னால் இது வந்து கொஞ்சம் பேக் ஆனதுக்கு அப்புறமாட்டு நான் ரிகாட்டா சீஸை வந்து போட போகிறேன். அப்போ வந்து அந்த க்ரீமினஸ் வந்து இருக்கும். இல்லைன்னா ரிகாட்டா சீஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அதனால் நான் வந்து லாஸ்ட்டு தான் போட போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோமா, இதை வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனில் 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பேக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ மீன் வாயில் நான் நம்ம பாஸ்தாவை வந்து இங்கே ஹாட் வாட்டரில் கொதிக்க போட்டுட்டேன். ஸோ இது நல்லா வேகணும். ஓகே, ஸோ சாஸ் வந்து அவனில் பேக் ஆகிட்டு இருக்கிற டைமில், ஓகே நம்ம தக்காளியெல்லாம் பண்ணோம் தெரியுமா, அதுதான் இதோட சாஸே. ஸோ அது குக் ஆகிற டைமில் நீங்கள் பாஸ்தாவையும் குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சிமிலர் டைமில் குக் ஆகி முடிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு 10-12 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வந்து அடுப்புலேருந்து வடிகட்டணும்னு இல்லை, இது அப்படியே அடுப்பை அணைச்சிட்டு தண்ணியிலே இருக்கட்டும். வேணும்னா நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம். ஆனால் இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியை மட்டும் கொட்டிடாதீங்க, இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக குக் ஆகட்டும். ஸோ நான் 30 மினிட்ஸ் வந்து இந்த தக்காளியை பேக் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக பேக் ஆயாச்சு. இந்த டைமில் ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் பேக்கிங் டைம் இருக்குது. இந்த டைமில் நான் ரிகாட்டாவை வந்து சென்டரில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இது ஹோம்மேட் ரிகாட்டா சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ண போகிறேன் 200 டிகிரி செல்சியஸில். ஓகே, அப்போ வந்து நம்ம ரிகாட்டாவும் கொஞ்சம் நல்லா பேக் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ பேக் ஆகி முடித்தோன்னே காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5 மினிட்ஸ் நம்மளோட ஃபெட்டா சீஸை நான் பேக் பண்ணதில் அது அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகி க்ரீமி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுதான், அவ்வளோதான், முடிச்சாச்சு. இனி வந்து இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுறலாம். மசிச்சு இந்த ஃபெட்டா சீஸ் கூட கலக்க போகிறோம்.
ஸோ நான் வந்து இந்த மாதிரி நல்லா மசித்தேன். எவ்வளோ க்ரீமி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் அந்த ரிகாட்டா மட்டுமே நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். அந்த தக்காளி வந்து சங்கி ஆட்டு, அந்த கார்லிக் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குமா, அப்போ அதுவுமே நல்ல ஒரு ரோஸ்டான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம இங்கே வேக வச்சுருக்கிற பாஸ்தா இதை நான் வடிகட்டலை, டைரெக்டாக அந்த தண்ணி அப்படி ஒரு இதை வச்சு எடுத்து போடுறேன். அந்த தண்ணியே எனக்கு தேவை. இதில் வந்து கன்சிஸ்டன்சி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த பாஸ்தா குக் பண்ண தண்ணியை தான் விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா குக் பண்ண தண்ணியில் ஸ்டார்ச் இருக்கும். ஸ்டார்ச் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா க்ரீமினஸ் கொடுக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஏன்னா இட்டாலியன்ஸ் எல்லாம் முக்கால்வாசி அவங்களோட பாஸ்தாவை வந்து க்ரீமி ஆக்குறதுக்கு இந்த தண்ணியை தான் விடுவாங்க. ஸோ நானுமே வந்து இப்போ க்ரீமியாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு அந்த பாஸ்தா தண்ணியை ஊற்றி ஓகே. ஸோ பாஸ்தா தண்ணியை ஊற்றி நல்லா டாஸ் பண்ணுறேன். நம்மளோட அந்த ரிகாட்டா சீஸு, அந்த ரோஸ்டட் கார்லிக்கு, தக்காளி, அதுவும் இது ஹோம்மேட் ரிகாட்டா சீஸ். ஸோ ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ரிகாட்டா க்ரீமி ரிகாட்டா பாஸ்தா ரெடி. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக பார்ஸ்லே இல்லைனா கொத்தமல்லி கீரை போட்டு நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக இந்த பாஸ்தாக்கு மேலே நல்ல ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ரிகாட்டா பாஸ்தா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே.